வணக்கம். வெல்கம் டு கன்னடி கரண்ட் ரிவ்யூஸ். நீங்க நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில எந்த படத்தை பார்க்க போறோம்னா, டைரக்டர் சுந்தர் சி இயக்கத்துல சுந்தர் சி, வடிவேலு, கேத்ரின் தெரசா, வாணி போஜன் நடிச்சு வெளியிருக்கிற கேங்கர்ஸ் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கேங்கர்ஸ் இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, சுந்தர் சியோட பேர் சரவணன். இந்த படத்துல அவர் தன்னோட மனைவியை கொண்டவங்களை பழி வாங்கறதுக்காக பிடி மாஸ்டரா ஒரு ஊருக்கு போறாரு. அதுக்கப்புறம் எப்படி அவர் பழி வாங்குறது அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தாச்சு. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பத்தி பார்ப்போம். பாசிட்டிவ்ஸ் அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ நெகட்டிவ்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நெகட்டிவிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, வடிவேல் சார் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன காமெடி பண்ணாரோ அதை திருப்பி ட்ரை பண்ண வந்திருக்காரு. அவரோட விண்டேஜ் காமெடி ஸ்டைலில் காமெடி பண்ண வந்திருக்காரு. ஆனால் எதுவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. எல்லாம் காலி தான் ஆச்சு. எதுவுமே பெருசாக சிரிப்பு வந்த மாதிரிலாம் தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மற்ற எல்லாம் நெகட்டிவ்ஸ் தான் சொன்ன மாதிரி. ஏன்னா இந்த படத்தை ஒரு சீன் கூட சீரியஸாகவே இருக்காது. அவர் ஒய்ஃபை கொள்ற சீனா இருக்கட்டும், எந்த சீனுமே சீரியஸ்னஸே கிடையாது. எந்த சீனும் பெருசாக சீரியஸ்னஸே இருக்காது. கதை ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கும். சாங்ஸ்லாம் பெருசா மனசு நிக்கிற மாதிரி இருந்த சாங்ஸும் இல்ல. வடிவேல் சார் காமெடி மட்டும் இல்ல, வேற நிறைய காமெடியன்ஸ் வராங்க. அவங்களோட காமெடி எது பெருசா மனசுல நிக்கல. வடிவேல் புது புது விஷா போட்டுன்னு நடிச்சுன்னு தான் இருக்காரு. ஆனா அது குப்புன்னு சிரிக்கிற மாதிரிலாம் எந்த காமெடியுமே இல்ல. வேற என்ன ஒன்னும் இல்ல. படத்துல பெருசா படம் பார்த்தா மாதிரியே ஒரு ஃபீல் வரல. அது மட்டுக்கும் கதைன்னு ஒன்று போயினே இருக்கு. ஒரு ஹீரோ, ஒரு வில்லனு, ஒரு காமெடினு, வேஸ்டா 2 ஹீரோயின். ஆனா இந்த படத்துல ஒரே ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க. அது உலகத்தர ரெக்கார்டு நினைக்கிறேன். சுந்தர் சி படம்னாலே ஐட்டம் சாங் இருக்கிறது வழக்கம் தான். ஆனா ஹீரோயினே ஐட்டம் சாங் அடைச்சிருக்காரு சுந்தர் சி. இது என்னதான் பண்றது இல்லை. இதனாலே ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வராமல் போயிடுவாங்க போல இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. இந்த படத்துல அது மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு கதைன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். வேற ஒன்றும் இல்லை. இந்த படத்தை யாரு இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 15/100. அது 15 எதுக்கு தரேன்னா, இந்த படத்துல ஒண்ணுமே இல்லாட்டி கூட சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சதுன்னா ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக இந்த படத்தை போய் பாருங்க. இல்ல உங்களுக்கு நீங்க இன்சோமியான்ற ஒரு வியாதி இருக்கு, தூக்கம் வராத வியாதி, அந்த வியாதி இருக்கிற பேஷண்ட் கூட இந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஓகே, ஏதோ ஒரு கதைன்னு ஒன்று சும்மா பார்த்துட்டு இருக்கலாம். ஏதாவது செகண்ட் ஹாஃப் நம்பி. ஆனா செகண்ட் ஹாஃப்னு ஒன்று இருக்கு, படம் மொக்கையா இருக்கு. அதை பார்த்தாலே தூக்கமா வரும். தலையில்லாத கூட தூக்கம் வரும். அப்படி ஒரு செகண்ட் ஹாஃப். இந்த படத்தை பார்த்துட்டு பத்திரமா வரதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி ஆகிறதுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ.